நண்பர்களுக்கு வணக்கம். பாருங்கள், கேளம்பாக்கத்தில் இருந்து கல்கத்தாவுக்கு 58,000 ரூபாய்க்கு நான் லோடு ஏற்றினேன். 1800 கிலோமீட்டர் வந்துருக்குது. ஏற்றின தேதி 20/8/2024, இறக்கின தேதி 23/8/2024. வெயிட் வந்து 7 டன்னு. டீசல் மட்டும் 225 லிட்டர் டீசல், 21,000 ரூபா. அதாவது மைலேஜ் 8 கொடுத்தா 7 டன்னுக்கு 8 கொடுக்குமாங்கலாம் சந்தேகம் தான். அப்படி 8 கொடுத்தா சரிங்களா. 21,000 ரூபா டீசலுக்கு. டோல் வந்து 5,500 ரூபா, கமிஷன் ஒரு 3,000 ரூபா, டிரைவர் பேட்டை 50,000 ரூபா, எடைக்கு ஒரு 160 ரூபான்னு போட்டால் மொத்தம் 38,660 ரூபா செலவு. வரவு எவ்வளவு? 58,000 ரூபா. செலவு எவ்வளவு? 38,660 ரூபா. மீதி எவ்வளோ இருக்குது? 19,340 ரூபா மீதி இருக்குது. இந்த 19,340 ரூபாயில் நான் 8 கிலோமீட்டர்னு போட்டிருக்கேன் டீசலுக்கு. அதில் ஏதாச்சும் டீசலில் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒரு 4,000 ரூபாய்க்கு இன்னும் கொஞ்சம் டீசல் சேர்த்து தான் பிடிக்கும். 25,000 ரூபா டீசல் பிடிக்கும். அப்போ பார்த்தீங்க, இன்னும் இதில் 4,000 ரூபா போயிடும். 19,000 4,000 ரூபா போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 15,000 தான் மிச்சம் இருக்கும். அங்கேருந்து இங்கே வந்ததுக்கு 15,000ன்னு வச்சுக்கோங்க. 19,000 மீதின்னு போட்டிருக்கேன். அது வந்து 8 கிலோமீட்டர் லிட்டர் 8லாம். ஆனால் 7 டன்னுக்குலாம் 8 கொடுக்காது இல்லையா? அதனால் 15,000ன்னு வச்சுக்கோங்க. டீசலுக்கு ஒரு 15,000 ரூபா. மொத்தமாக வந்து மீதியாக இருக்குது 15,000 ரூபான்னு வச்சுங்களேன். 19,340 ரூபாயில் ஒரு 4,000 ரூபா, இன்னும் 4,340 ரூபா அந்த எக்ஸ்ட்ரா அங்கேருந்து வந்த டீசல் மைலேஜில் போயிடுச்சுன்னா கூட 15,000 ரூபா மீதி. அதாவது 50 லிட்டர் டீசல் எக்ஸ்ட்ரா போயிடுன்னு வச்சுங்களேன். அங்கேருந்து இங்கே வரத்துக்கு ஒரு லிட்டர் 100 ரூபானா 5,000 ரூபா. நம்ம அவ்வளோ போடாமல் 93 ரூபா தான் ஒரு லிட்டருங்கிறதுனால நம்ம வந்து 4,300 ரூபா கழிச்சிக்குவோம். இப்போ 15,000 வண்டிக்கு மீதியாக இருக்குது. சரி, அப்படியே பாருங்கள், கல்கத்தாவிலேருந்து சென்னைக்கு பாருங்கள் 30,000 ரூபா வாடகை. சேம் அதே தான் போட்டிருக்கேன். டீசல் வந்து அது 250 லிட்டர் டீசல் பிடிச்சிடும் அதுக்கு. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த 21,000 டீசலே தான் இதுக்கு போட்டிருக்கேன். ஆனால் இதுக்கு சேர்த்து தான் பிடிக்கும். சரி, 21,000 டீசல் வச்சுக்கோங்க. டோலுக்கு வந்து 5,500 ரூபா, கமிஷன் 1,000 ரூபா தான் எடுப்பாங்க. அம்மாளிக்கு ஒரு 1,000 ரூபா, டிரைவருக்கு ஒரு 4,000 ரூபா. 33,000 ரூபா செலவாகுது. நீங்கள் வாடகை எவ்வளோ தராங்க? வரவு எவ்வளோ போட்டிருக்கேன்? 30,000 ரூபா தான் தராங்க. ஆனால் செலவு எவ்வளோ இருக்குது? 33,000 இருக்குது. அப்போ நான் கையிலேருந்து எவ்வளோ போடணும்? 3,000 போடணும். இப்போ இந்த 3,000 எடுத்து எதுலேருந்து எடுத்து போடுவோம்? இதிலேருந்து எடுத்து போடுவோம். இதில் எவ்வளோ மீதியாக இருக்குது? நம்ம கணக்குப்படி என்னுடைய கணக்குப்படி பார்த்திங்கன்னா 15,000 மீதியாக இருக்குது. இந்த 15,000த்தில் இந்த 3,000 தூக்கி போட்டோம்னா மிச்சம் 12,000 மீதி இருக்குது. இந்த 12,000 ரூபா மீதிக்கு நம்ம எங்கேருந்து எங்கே ஓட்டுறோம்? கிட்டத்தட்ட 1,800 ப்ளஸ் ஒரு 1,800 ரூபா, 1,800 கிலோமீட்டர் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்துங்க, 2,000 4,000 கிலோமீட்ரு. 4,000 கிலோமீட்டரில் ஒரு 400 கழிச்சிட்டிங்கன்னா கூட 3,600 கிலோமீட்டர் நம்ம வண்டி ஓட்டினோம்னா அந்த காசு மீதி ஆகுது. அதாவது இதெல்லாம் வந்து நான் தொடர்ந்து கல்கட்டா தான் ஓட்டுறேன் அப்படின்னா, அதாவது ஓனர் கம் டிரைவராக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த படிகாசு, அதில் அந்த டிரைவர் படி அதில் ஒரு 9,000மோ, இதில் ஒரு 4,500 நிற்கும். ஆனால் டிரைவர் போட்டு ஓட்டுறவங்களுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. என்ன தான் ஓனர் கம் டிரைவராகவே இருந்தாலும் கூட பாருங்கள், இதுதான் கல்கட்டாவுடைய நிலமை. இது தெரியாமல் நாம் வந்து அங்கே நமக்கு வந்து 60,000 ரூபா வாடகை, அதில் நம்மளுக்கு வந்து பேமெண்ட்டு போட்டு விட்டுறாங்க அட்வான்ஸு. அதை எடுத்து நம்ம அந்த டியூவுக்கு முதல்ல எப்படி ஒன்று கட்டிடலாம், அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட கொஞ்சம் வாங்கிங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கலான்னு தான் நிறையா பேர் இன்றைக்கி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. பார்த்துங்க, இதுதான் நிலமை. கல்கட்டா ஓட்டுறவங்களுக்கு நிலமை இதுதான். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதான் 60,000 போதில் வாடகை. ஆனால் அந்த 60,000 நமக்கு அப் அண்ட் டவுன் நினைக்க மாட்டேங்கிறாங்க. 4,000 கிலோமீட்டருக்கு தான் அந்த 60,000 ரூபா அப் அண்ட் டவுனு தான். இங்கேருந்து அந்த காசில் இங்கேருந்து போகிறதுக்கு நம்ம இவங்களோட கொண்டு போய் இறக்கணும்னாலே நம்ம 3,000 கையிலேருந்து போட்டு தான் கொண்டு போய் லோடு இறக்கணும். இதுதான் கல்கட்டாவின் நிலைமை. பார்த்துக்கோங்க. நன்றி நண்பர்களே.